அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது, இடி இடிக்குதுங்க, கரண்ட்டெல்லாம் போயிடுது. அதில் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற கதையை சொல்ல போகிறோம். அந்த வீட்டில் வந்து அம்மாவும் பையனும் இருக்கிறாங்க. கண்ணா கரண்ட்டு போயிடுச்சுல சாமி, இருட்டாயிருது நைட் டைமு. அதனால வந்து ஒரு மெழுகுவத்தி கையில் கொடுத்து கண்ணா ஏற்றி வச்சிரு சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் ஒரு தீப்பெட்டியும் கொடுக்குறாங்க. அந்த பையன் வந்து அந்த தீப்பெட்டிலேருந்து ஒரு தீக்குச்சி எடுத்து உரைக்குது, கெட்டு போயிடுது. ரெண்டாவது தீக்குச்சி எடுத்து உரைக்குது, கெட்டு போயிடுது. இப்படியே எல்லா தீக்குச்சியும் வேஸ்ட்டாக போயிடுது. கடைசியில் ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இந்த பையனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா அதை ஏற்றி வைக்கலின்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லும் அவங்க இருட்டில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் அவன் வந்து யோசிக்கிறான். ஜன்னலெல்லாம் நீக்கிருக்குது. ஓடி போய் ஜன்னலையெல்லாம் சாத்திட்டு வந்து கவனத்தோட கடைசி தீக்குச்சி எடுத்து மெழுகுத்தி ஏற்றி வச்சிட்டான். இப்போ மெழுகுத்தி அழகாக எரிஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்கே வெளிச்சம் வந்துருச்சு. அப்பாடா அம்மா, எப்படியோ கடைசி தீக்குச்சியில் நான் ஜெயிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, கண்ணா ஓகே, இப்போ மெழுகுத்தி எரியுது, ஆனால் இத்தனை தீக்குச்சி நீ வேஸ்ட் பண்ணிட்டியே கண்ணா. ஸோ நீ கடைசி தீக்குச்சி ஏற்றி வைக்கும்போது எவ்வளோ கவனத்தோடு ஏற்றி வச்ச, அதே மாதிரி ஃபஸ்ட்டு தீக்குச்சியை நீ ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா மற்ற தீக்குச்சியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிருந்துருக்காது அல்லவா. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கவனத்தோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். இது போனால் அடுத்து இருக்குதுன்னு சொல்லி நான் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த பையனுக்கு எடுத்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் வாய்ப்பு தவற விட்டீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு வாய்ப்பில் ஜெயிச்சிட்டிங்களா, இல்லை எத்தனை வாய்ப்பில் ஜெயிச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.